அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அனைவருக்கும் ஒரு சொந்தமா இடம் இருக்கும் அல்லது வீடு இருக்கும். இதை நம்ம அணுகணும்னா நம்ம என்னெல்லாம் அணுகுமுறையில் அணுகி நம்ம அணுகலாம்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே சொந்தமா கூட அழகலாம். அந்த பத்திரப்பதிவுல இருக்கிற நீளம் அகலத்தை வச்சு நம்மளே சொந்தமா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்மளே கூட அழகலாம். அப்படி அழகும் போது பக்கத்து நிலத்துக்காரர் நம்ம பிரச்சனை பண்றாருன்ற பட்சத்துல உங்க ஏரியால இருக்கிற தலைவர் அது போல கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களை கூட வச்சுன்னு நம்ம அளந்து சுமூகமா முடிச்சிடலாம். இதையும் தாண்டி பிரச்சனை வருதுன்ற பட்சத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சர்வேயரை அணுகலாம். சர்வேயர் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க அல்லது கவர்மெண்ட் அணுகி அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிற சர்வேயரை அளக்க சொல்லலாம். தனியார்ல இருக்கிற சர்வேயரை நீங்க அணுகும் போது அவரு சொல்ற டைமுக்கு வருவாரு. ஆனா அவருக்கு சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பே பண்ற மாதிரி. ஒரு தனியார் துறை சர்வேயர்ல இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடியது இந்த அமௌண்ட் அவங்க சற்று அதிகமாக தான் கேட்பாங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் சர்வேயரை நீங்க அணுகும் போது கண்டிப்பா அவங்க கவர்மெண்ட் ஃபீஸை நம்ம பே பண்ணிட்ட பிறகு அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு அளந்து கொடுப்பாங்க. அப்படி அளந்து கொடுக்கும் பட்சத்தில் அவங்க மேற்கொண்டு எதனா காசு கேட்டால் கூட அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கொடுக்குறது தான் கொடுக்கலாம், இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நம்ம சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் குரோமில் போயிட்டு tamilnilam.tn.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ண பிறகு பிழை எல்லை அளந்து காண்பிக்கன் அப்படின்னு ஒரு செக்கப் பாக்ஸில் காட்டியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு 4 செக்கப் பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல அப்ளிகண்ட்டு, 2வது லொக்கேஷனு, 3வது அந்த இடத்துக்கான நீளம் அகலம் பத்திரத்தில் இருக்கிற மாரி நீங்கள் அதில் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு லாஸ்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடுக்கு போவோம். இந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு அந்த ஊருக்கு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் பே பண்ண அடுத்த நொடியே உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த குறுஞ்செய்தியில் உங்களுக்கும் ஒரு எண் ஒதுக்கி இருப்பாங்க. அது அந்த எண்ணை வச்சு தான் நீங்கள் மேலே அந்த அப்ளிகண்ட்டு எந்த நிலையில் இருக்குன்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே கவர்மெண்ட் சர்வேயர் உங்களுக்கு கால் பண்ணுவார். அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா e-service.tn.gov.in விண்ணப்ப நிலைன்னு ஒரு செக்கப் பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்களா அதை நீங்கள் போட்டு கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் முன்கூட்டியே கூட தெரிஞ்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நம்ம இது ரிலேட்டடாக இது போல் வீடு சம்பந்தமான அதாவது மனை வீடு சம்பந்தமான உங்களுக்கு வீடியோக்கள்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.